ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ அது எப்படின்னா நம்ம கிட்டே இருக்குது, ஆனால் அது எக்ஸாட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ அந்த என்ன ஃபிஷ்ஷுன்ற நேம் சொல்லலை அவங்கக்கிட்ட. ஸோ அரூலியஸ் பார்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பல பேர் இருக்குது. தாமிரபரணி பார்பு இல்லாட்டி காவேரி பார்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் இந்த ரிவர் சிஸ்டமில் தாங்க இருக்கும். ஸோ இந்த பார்பை பற்றி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லை என்னன்னு எனக்கு புரியலை. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பார்பு தான். ஸோ எப்படின்னா நம்ம அப்படியே அந்த டைகர் பார்போட சேம் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருவாங்க. ஸோ 12 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு 4.8 இன்ச்சஸோ 7 இன்ச்சஸோ வரும். ஸோ அது வரைக்கும் வளருவாங்க. ஸோ எந்த லாங் ஃபின் ஃபிஷ்ஷஸையும் இது கூட விட முடியாது. ஸோ அந்த ஃபின்னை நிப்பிங் பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஒரு குரூப்பாக தான் விட்டாகணும். ஸோ ஆனால் அது கொஞ்சம் ஸ்கூலிங்காக இருக்க விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ், ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். ஸ்கூலிங்னு சொல்கிறத விட ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் அக்வேரியம் ஹாபியில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வளர்க்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவங்க இந்த மீனை விரும்பணும். ஏன்னா நம்ம இது விரும்பினா தான் அது அக்வேரியம் ஷாப்லேயே அவங்க வைப்பாங்க. ஸோ இது நாம் வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கவங்களாம் இதெல்லாம் நம்ம ஆற்றுல இருக்க மீன்றா அப்படின்றவாங்க. உண்மையிலே இது நம்ம ஆற்றுல இருக்க மீன் தான். ஸோ இந்த மீன் தான் இந்த அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ பல வருஷமாக இந்த மீன் அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ ஓகே, வளன்னு போட்டு அறுக்கிறேன் நான். இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் pH லெவல், நல்ல pH லெவல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் 6 to 8 இந்த pH லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 15 செல்சியஸில் இருந்து ஒரு 25 செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 28 செல்சியஸ் வரைக்கும் தாங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் மீன், நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மீன் தாங்காதா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ அந்த கர்நாடகாவில், கேரளாலலாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெயில் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீமேல் கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் மெயில் அண்ட் ஃபீமேலை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நம்ம இந்தியன் ஸ்டைலில் டேங்க் செட்டப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, ஸோ அவங்க இந்த பார்பை ஆட் பண்ணலாம். ஸோ டென்னிஸ் அண்ட் பார்ப் அண்ட் இந்த காவேரி பார்ப் இல்லாட்டி தாமிரபரணி பார்ப் இல்லாட்டி அரூலியஸ் பார்புன்னு சொல்லிக்கோங்க. ஸோ இந்த பார்பை நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் கைஸ், இதோட ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக அதோட ப்ரீடிங் எனக்கு தெரியல. பட் மற்ற பார்பு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூட்டமாக ப்ரீட் ஆகி இலைகளில் எங்கேயாவது எக்ஸை லே பண்ணிவிட்டு போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 24 hours கழித்து ஆட்ச் ஆகும். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ப்ரீடிங் நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியலை. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புது வகையான மீனை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மீனை உங்கள் ரிவர் சிஸ்டமில் பிடிச்சிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் டேங்க் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்பை ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். சீக்கிரம் ஸ்டுடியோ. பை பை கைஸ்.